ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரை ஃபிஷ், அதாவது கருவாடு பாக்கெட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாக்கெட் கருவாடு பிஸ்னஸ் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10-15 வருஷத்துக்கு முன்னாலாம் கருவாடு வாங்கணும் அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் தான் நம்ம வாங்கணும். அங்கே மட்டும் தான் அது கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. பக்கத்தில் இருக்க மளிகை கடைகள்லேருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் கருவாடு பாக்கெட் கிடைக்குது. வீட்டில் இருக்க பெண்கள் கையில் காசு இல்லை, ஆனால் ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குதே அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடைக்கு ஓடி போய் 2 பாக்கெட் கருவாடை வாங்கிட்டு வந்து கதையை முடிச்சிருவாங்க. அந்தளவு வீட்டு பெண்களுக்கு கை கொடுக்குறதே இந்த கருவாடு பாக்கெட் தான். அதனால இந்த பாக்கெட் கருவாடு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யலாம், கருவாடு எங்கே ஹோல்சேலாக வாங்கலாம், என்னென்ன கருவாடு வாங்கி பாக்கெட் அட்டை போடலாம், எவ்வளவு லாபம் கிடைக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம். கருவாடில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த கருவாடு பாக்கெட் போடுறதுக்கு என்னென்ன கருவாடு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, சாலை கருவாடு, அதாவது சில இடங்களில் மத்தி மீன் சொல்லுவாங்க, சாலை கருவாடு, அடுத்தது முரல், வாழை கருவாடு, நெத்திலி, அப்புறம் துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்க. பெரிய மீன்களை துண்டு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கருவாடை நம்ம வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கு தக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சின்ன மீன்கள் கொஞ்சம் ரேட்டு கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். மத்தி மீன் கருவாடு, முரல் கருவாடு, நெத்திலி, இதை மாதிரி சின்ன மீன்கள்லாம் கம்மியான ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம். கொஞ்சம் பெரிய மீன்கள்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இந்த பாக்கெட் கருவாடு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கருவாடு, அடுத்தது பேக்கிங் கவர்ஸ் தேவைப்படும், அட்டைகள், ஸ்டாப்லர் பின், இவ்வளவும் தேவைப்படும். ஒரு பாக்கெட்டில் ஒரு 5 அல்லது 6 கருவாடு போட்டு நீங்கள் அட்டையில் வச்சு பின் பண்ணிக்கணும். காற்று போகிற மாதிரி பின் பண்ணிக்கணும், அல்லது கருவாடு கெட்டு போயிடும். சைடில் மட்டும் 2 சைடும் ஒரு அட்டையில் வச்சு 2 சைடும் மட்டும் நீங்கள் ஸ்டாப்லர் அடித்தா போதும். ஒரு அட்டையில் ஒரு 10 பாக்கெட் வரைக்கும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் கருவாடு நீங்கள் கடைக்காரங்களுக்கு 8 ரூபா அப்படின்னு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அட்டை நீங்கள் 80 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். ஒரு 10 அட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 800 ரூபா கிடைக்கும். இதில் செலவு என்னென்னா, கருவாடு வாங்குறதுக்கு பேக்கிங் கவர்ஸ், அட்டைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 300 ரூபா போட்டால் கூட மீதி 500 ரூபா உங்கள் கையில் நிற்கும். இந்த ட்ரை ஃபிஷ் எங்கே வாங்குறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கடற்கரை ஏரியாவில் தான் அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய மீன் மார்க்கெட்லாம் இருக்கும். அதை மாதிரி இடங்கள்ல ஹோல்சேலாகவும் கிடைக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் காசிமேடு, அங்கெல்லாம் மீன் மார்க்கெட் உண்டு, அங்கே வாங்கிக்கலாம். நாகப்பட்டினம், கமுதி, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இதை மாதிரி இடங்களில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் கிலோ கணக்கில் வாங்க முடியும். உங்களுக்கு இப்படி மொத்தமாக வாங்கி ரீபேக்கிங் பண்ண முடியல அப்படின்னா கூட இதை மாதிரி அட்டைகள் போட்டே வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் ரீசெல்லிங் பண்ணலாம். அவங்கள்ட்ட ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு அட்டை ஒரு 50-60 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி ஒரு 10 ரூபா 15 ரூபா ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் இந்த பாக்கெட் கருவாடை எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னா எல்லா கடைகள்லையுமே பண்ணலாம். சின்ன சின்ன கடைகள்லேருந்து மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட்டு, எல்லா கடைகள்லையும் நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் பண்ணலாம். இதை ஸ்ட்ரீட் பிஸ்னஸாகவும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட போதும், இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணி லாபம் பார்க்கலாம். ஒரு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா பார்த்தோம். இது உங்களுக்கு ஏற்ற தொழில் நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.